கேரளாவில் இருக்க ரொம்பவே அழகான கிராமம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொல்லங்கோடு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான் பாலக்காட்டில் இருக்க கொல்லங்கோடு கிராமம். சரி, ஒரு நாளில் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னெல்லாம் இடங்கள் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மலையோட பேக்ட்ராப்பில் கொட்டிக்கிட்டு இருக்க அருவிகளோட இந்த கொல்லங்கோடு வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த கொல்லங்கோடு வியூ பாயிண்ட் ஒரு சூப்பரான லொக்கேஷன். பீஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக சீத்தர்குண்டு ஃபால்ஸ். நெல்லியம்பதி மலை அடிவாரத்தில் இருக்க இந்த கிராமத்தோட மொத்த அழகுமே இந்த சீத்தர்குண்டு ஃபால்ஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த ஃபால்ஸ் ரொம்பவே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். குளிக்கிறது ஃப்ளோவை பொறுத்து தான் இருக்குது. மூணாவதா வெள்ளரிமேடு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் கொல்லங்கோட்லேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மழையை பொறுத்து தான் இங்கேயும் ஃப்ளோவும். இதுவுமே ஒரு நல்ல ஸ்பாட்டு தான். அடுத்ததா பெரிங்கோட்டு ஷெரிக்களம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஓட்டு வீடு, அதோட பேக்ட்ராப்பில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த பெரிங்கோட்டி செரிக்களம். ரொம்ப அமைதியாக இருக்கும், தரமான ஒரு ஸ்பாட்டு. பேக்ட்ராப்பில் இருக்க இந்த ஃபால்ஸோட பேர் பல்லக்கப்பாண்டி ஃபால்ஸ். இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் இந்த ஃபால்ஸையும் கூட கவர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக சிகஞ்சிரா கருப்பசுவாமி டெம்பிள். மலையாளமில் நிறைய படங்களில் இந்த இடம் இருந்திருக்கு. இது ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட், நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் சொல்ல போகிற இடம் செல்லஞ்சேட்டா சாயா கடை. ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமில் இந்த டீ ஷாப்பு தான் பயங்கர ஃபேமஸ். டீக்காக நீங்கள் அந்த கடைக்கு போகலனாலும் அங்கே கிடைக்கிற பருப்பு வடைக்காக கண்டிப்பாக அந்த கடைக்கு போகணும். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கொல்லங்கோடு போனீங்கன்னா இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம். இது தவிர வேறு ஏதாச்சும் இடங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.